டிஸ்க்ளைமர் என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை யாரும் அதை தூக்கி விடுறதே சார் நீங்களா தேங்க்யூ சார் என்னடா இது ரோடே அமைதியா இருக்குது யாரையுமே காணோம் எங்க போனாங்க எல்லாரும் ஐயோ இவனா டேய் நீங்க அங்க வந்த ஓட்ட சாவடா என்னடா பக்கத்து வீட்டு சண்டையா பாருங்க என்னமோ உங்க வீட்டு சண்டை வராத மயிலா பாக்குறீங்க அது சரி இவனுக்கு வேலையே இல்லை ஒரே எப்பமாவது நான் பிடிச்சிட்டு சண்டை போடுறதே வேலையாச்சு அக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எதுக்குடா கேட்க கல்யாணம் ஆயிடுச்சானே இல்லக்கா எனக்கு கல்யாணம் ஆகல அதுதான் பார்த்தேன் நீ அழகா வரீங்களா கெடியான்னு பார்த்தேன் எப்படி அசதி உண்டா செருப்பு பிஞ்சிரும் கை வைக்கிறா வந்தமா ஊசி போனமா அண்ணா கிளச்சி போயிட்டு மாத்தி வைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனா அந்த கிளச்சி போயிட்டு தான் தேடிட்டு இருக்கேன் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது என்னடா இது கலக்கலாத வயரா தொங்குது என்ன இது ஓ இதுவா இது ஸ்பீக்கர் ஒயராச்சா இதே அங்க ஒண்ணு வச்சிருக்கிறான் இவன் என்ன புடுங்கிருச்சு ஐயே நோளுங்கடே புளிக்கு ஒருத்தா நடுங்குதா நோளுங்கடா நானே மேல வந்திருப்பேன் ருசு பயிலுவ பிடிச்சி தூக்கணும்னு சொல்லிட்டு ஏமால படுத்து புளிக்கூட்டை நசிச்சிருப்பான் இப்போ தூக்குங்கடா என்னடா யோகாவா நோளுங்க நானும் கொஞ்சம் பண்றேன் யப்பா உடம்புல சமாளியா தூடா ஐயா வா வாரம் எங்கேயாவது கிளம்பிடுவோம் இப்ப எங்க கூட்டு போய் சாவடிக்க பிறந்தே கயிறு தூக்குங்கடி ஏண்டி விட்டு நடத்தி கூட்டு போய் கவுட்ட கிழிஞ்சிட்டு போதுடி தூக்குங்கடி முடியலடி என்னால ஏண்டி இப்படி பண்றீங்க தூடி யோப்பா நீ எல்லாம் மனுஷங்களாடி எவன்டா அது எந்த இழந்து வண்டி எப்படி விட்டது நோண்டா டே நாட்டா டேய் தூக்கிட்டு போன ஆட்டவ இல்ல நோடிக்கு தள்ளி விடுவோம் டே நீ வண்டியார் வரே என்னடா எந்த இழந்துட்டு வரிசையா விட்டுடா என்ன ராஜ்யம் பண்றீங்களா இருங்கடா கொள்ளுறோம் பாத்துக்கோ இருக்கா தாவளம் என்ன தெரியுங்க தாவளம் எடுத்து வைங்க வெளியே தாவளம் வெயில் பசிக்கல ஓடு ஒரு வழியா மீனை கடைச்சிட்டு அவன் கண்ணில் மட்டும் மாட்டிடாத பின்னாடியே துரத்திட்டு வரான் முட்டா பைய விட்டாடே நான் போறேன்டாடே ஒரு ஆசையாடா ஒரு மீன் மட்டும் சாப்பிடுறேன்டா இப்ப நான் தான்டா ஒரு டாப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால ஆனா அப்படிலாம் பேசணும்னு நினைக்காத தேசனி கீழே மட்டும் இறக்கி விட்டு வேணும் முடியல ஆண்டி நில்லுங்க ஆண்டி ஐயோ பெட்ரோல் புல் உடஞ்சி போச்சே ஆண்டி ஸ்லோவா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆண்டி ஐயோ மறுபடியும் போச்சே நல்லா பவுடர் அடிக்கணும் நல்ல பாலிஷும் போடணும் கலர் புருவம் வைக்கணும் அப்புறம் நல்லா ஐப்ரோ போடணும் லிப்ஸ்டிக்கை போடணும் எப்படி நான் வேஞ்சல் மாதிரி இருக்குன்னா ஒரு டன் வெயிட்டை ஏற்றுறோம் நீ என்ன நடக்க போதுனே தேர்ல போ எம்மா தூக்கவும் முடியல கொண்டாடும் என் பொன்னாட்டிக்கு ஒரு போட்டோ ஒன்று எடுத்து போடுறான் நெல்றாடே அங்க டேய் உன நான் போட்டோ நிச்சய தான் சொன்னேன் நீ என்ன கொளுத்திடுவான் பைய என்ன பண்றேன் வாய வச்சு மூச்சு விடாம வாயாராச்சே நாடிட்டு வைக்கிறாடே நோ என்னடா இது நோ போனா இது வெறுப்புனா இது யாழை பெண்ணை பார்த்தா என்னன்னா நினப்பா போனா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை சைவமா எப்படிங்க தூங்குறானாம 7 மணிக்கு என்னடா தூக்கம் ஐயா காப்பாத்துங்க என்னால முடியல சாமி கொட்டலாம் ஐயோ சாமி ஐயோ மூச்சு எடுத்துட்டு போயிருந்தா யாராவது காப்பாத்துங்கப்பா அத ஏன்டா கேட்க இந்த குள்ளப்பைய டோரிக்கண்ண இருக்கானே அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்டு கறி குழம்புல கறி இருக்குது மீன் குழம்புல மீன் இருக்குது அப்போ பிரியாணியில பிரியாதானே இருக்கணும் நீ எப்போ புள்ள சொல்ல போற நீ எப்போ நீ சொல்லுவ யாரதை அப்பனே முருகா நான் என்ன பொங்கலுக்கும் புளிதுரைக்குமா கோயிலுக்கு வரேன் இந்த வாழ்க்கை நீ ரொம்ப பதட்டி எடுக்குதுப்பா என்னை எப்படியாவது காப்பாத்து என்ன நீ வர டிகிரி
கண்டிப்பாக பொங்கலாக தான் இருக்கும். போகும்போது ஒரு பொடி பிடிச்சிட்டு போயிடுவான். அப்பனே கோவத்துலையும் வீல தூக்கி 3 இறங்கிட்டு வீசிடாதாப்பா, காப்பாத்துப்பானே வாழ்க்கையிருந்து. தம்ப பிள்ளை ஸ்கூலுக்கு எந்திரிமா, டைம் ஆச்சு இல்ல. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. மம்மி பாய் மம்மி, ஸ்கூல் போயிட்டு எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கிறானா? போ பக்கத்து ஏரியால போய் சௌமியான்னு ஒருத்தி இருப்பா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லி உங்க மருமகன் சும்மா ராஜா பகவத் மாதிரி நிக்கான்னு சொல்லி போ. அப்படியாவது பொண்ணை தரலாம் பார்ப்போம். அப்படி தரலன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். நோ 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 கொஞ்சம் எடுத்துக்கண்ணா. அப்படியே என்னை தூக்கிட்டு ஒரு 4 ரவுண்டு சும்மா நறுக்குன்னு சுட்டுங்க பார்ப்போம். ஏன் அப்பா T60 சுற்றுறாங்க. சுட்டுங்கண்ணா. நீ தானா டிரைவரு, உன்னை வச்சுதானா ஓட்டணும். ஏன்னா என்னை ஏறி விட்றா, கூட 2 வாட்டி நான் ஓட்டுனேண்ணா. கொஞ்சம் ஏற்றுங்கண்ணா என்னைய. நோ என்னண்ணா ஏற்றிட்டு போனா இன்னும் 4 ரவுண்டு ஏற்றி நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்கு. டேய் உன்னை தூக்கி அடிச்சு எனக்கு யாரோ அத்துட்டு தரான். நோ என்னண்ணா என்கிட்டலாம் போட்டு பைசா கேட்டுருக்கேன். நான் எப்படின்னா உனக்கு தர முடியும்? நானே நாயாவே பிறந்துட்டேன். என்ன வெளியே வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களாம் என்ன நிம்மதியாக தூங்குறீங்க? தூக்கம் கேட்டு உனக்கு என்னடா? Hey, happy birthday, Madu. சூத்த மூடிட்டு போடா பாடு. 3 சேர்ந்தா எத்தனைன்னு கேட்டாங்க. நான் 6ன்னு சொன்னேன். அதே 6 சேர்ந்தா எத்தனைன்னு கேட்டாங்க. நான் 6 சேர்ந்தா வெள்ளம் வரும்னு சொன்னேன். அதுக்கு போய் டீச்சர் என்னைய எப்படி நிப்பாட்டி விட்டாங்க. போங்க. எப்பா கவுட்ட தூக்கி அடிக்கிறது என்ன சுகமா இருக்குடா. எவன்டாது? டே எவ்வளோ பெரிய ஆள் நீ, பாட்டு அடிக்கிட்டு போறேன். எங்கிட்டு டேய் உனக்கு காலாடுறா. இப்ப நீ காலை மட்டும் எடுக்கல, நான் அசிங்கமாக வைப்பேன். வீட்டு அவளை பத்தி எடுப்போம் பார்த்துக்கோ. ஏடுறது காலை மாப்பிள என் பின்னாடியே வா. நீ வேற நோண்டு தொலைச்சிடாத. எப்போ அவ்வளோவும் தெரியாது. பார்த்து பையா வாடா கைப்புள்ள. ஏமா டேய் என்னடா இது? பதறிட்டான் தான். நான் என்னமோ 100 அடிக்கு ஆள் இருக்கும் நினைச்சா. அடி வாடா தீபாவளி ஆரம்பிச்சதும் போதும் அங்கிட்டும் வெடியாக தான் இருக்குது. நம்ம அங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நமக்கும் சேஃப்டி, நம்ம உயிருக்கும் சேஃப்டி. வெளியே எங்கேயும் வேறக்கூடாது. என்னடா வெயில் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீ? நான் சேஃப்டி முக்கியம்டா பிகிலே. இதுதான் தயிர் சாதம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. பயிர் ஊதிட்டு தொங்கி போட்டு வந்துட்டு இருக்கிறேன். எங்கிட்டும் போக பாடில்லை. தூக்குடு விட்டு செல்லல. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டே சந்திக்கலாம். பாய் பாய்.